தினங்களுக்கு முன்னர் ட்விட்டர் பக்கத்தில் பள்ளி மாணவர் ஒருவர் பேசிய வீடியோ காட்சி வெளியாகியிருந்தது. அதில் கோடம்பாக்கம் பதிப்பக செம்மல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் அந்த மாணவன், பள்ளி விழாவில் பறை இசை அடித்தேன், அதிலிருந்து ஆசிரியர்கள் இருவர், நீ பறை அடிக்கத்தான் லாயக்கு, உன் அப்பா மயானத்துல தானே வேலை பார்க்கிறாரு, அங்கேயே வேலைக்கு போ என்கிறார்கள். படிக்க விடாமல் தொடர்ந்து டார்ச்சர் செய்கிறார்கள் என்று கூறுகிறார். இந்த ஸ்கூல்ல தான் படிக்கிறேன். நான் என்னை மிஸ்ஸுங்கெல்லாம் ஒரு கலை திருவிழா வந்தது. கலை திருவிழா வந்து பறை வாசித்தல நான் சேர்ந்துருந்தேன். அதுக்கு மூலயத்திலிருந்து நான் வாசித்தேன். மிஸ்ஸு சீனிவாசாரும் மீனாட்சி மிஸ்ஸும் 2 பேரும் சேர்ந்து, ஏன்டா நீ ஸ்கூலுக்கு வர, படிக்காதடா, எப்போ பார்த்தாலும் அந்த கலை திருவிழா முடிந்ததுலேருந்து இதுமாரி தான் சொல்லிட்டுருக்காங்க. அப்புறம் நான் ஸ்கூலுக்கு போனால் கிளாஸில் சேர்க்கறது இல்லையா, சட்டையை ஊற்றி செக் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. அவங்க அசிசமாக வர பேசுகிறாங்க. அவங்க அப்பா செய்கிற வேலைக்கு போடா. அதை எங்கள் அப்பா மயானத்தில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கள் அப்பா உங்கள் அப்பா செய்கிற வேலைக்கே போயிடுறா, நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வர, உனக்கு படிப்புலாம் ஏறாது, ஸ்கூலுக்கு வர, கிளாஸுக்கு போனால் கிளாஸுக்கு வராதரா, நான்லாம் படிப்பு சொல்லித்தர மாட்டேன், படிப்பே சொல்லித்தர மாட்டேன், கீழே போய் உட்காருன்றாங்க. இதுபோல் பல மாணவர்களை இந்த கோடம்பாக்கம் அரசு பள்ளியில் இருந்து நீக்கி இருக்கிறார்கள் என்றும் சமூக ஆர்வலர் ஒருவரும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் ஆசிரியர்களுக்குள் நிலவும் பணிப்போர்தான் இந்த வீடியோவின் பின்னணி என்று கூறப்படுகிறது. கோடம்பாக்கத்தில் உள்ள பதிப்பக செம்மல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியைக்கும் ஆசிரியர்களுக்கும் சில மாதங்களாக பணிப்போர் இருந்து வருகிறது. தலைமை ஆசிரியை ஆசிரியர்கள் மீதும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியை மீதும் மாறி மாறி புகார் எழுப்பியுள்ள நிலையில் புதிதாக தற்போது சாதி பிரச்சினை வெடித்திருக்கிறது. ஒரு மாணவனை சாதி பெயரை சொல்லி 2 ஆசிரியர்கள் அழைத்ததாக கூறி ஆசிரியர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் பள்ளி முதல்வர் ஈடுபட்டதோடு குறிப்பிட்ட சமுதாய தலைவர்களை தங்களுக்கு ஆதரவாக பரிந்துரை செய்ய மாணவர் தரப்பு கேட்டதாக கூறப்படுகிறது. இதன் பேரில் ஆளும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர் ஒருவரும் சமுதாய தலைவர் ஒருவரும் அரசு தரப்பில் பேசியதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கிடையே தலைமை ஆசிரியைக்கு எதிராக மொத்தமுள்ள 60 ஆசிரியர்களில் 45 ஆசிரியர்கள் கையெழுத்திட்டு பள்ளி கல்வித்துறைக்கு புகார் அளித்திருக்கின்றனர். இந்த புகார் மீது பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் ஞானகௌரி 2 முறை நேரில் பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினார். அதேபோல சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தியும் விசாரணை நடத்தியுள்ளார். விசாரணை நடந்து 2 வாரங்கள் கடந்த நிலையிலும் கூட பள்ளி கல்வித்துறை எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் அமைதி காத்து வருவது ஆசிரியர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளி கல்வித்துறை முடிவு எடுக்காததை கண்டித்து ஆசிரியர்கள் அனைவரும் வரும் ஜனவரி 2ஆம் தேதி பள்ளி திறந்ததும் போராட்டம் நடத்த முடிவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஒன்று, தலைமை ஆசிரியை பணியிட மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும், இல்லை என்றால் அவருக்கு எதிராக கையெழுத்திட்ட 45 ஆசிரியர்களையும் பணியிட மாறுதல் செய்ய வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இந்த விவகாரம் தற்போது பள்ளி கல்வித்துறையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.